Hi guys, welcome to Joe's Vasthralaya YouTube channel. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஹை நெக் ஹால்டர் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான ப்ளவுஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து நான் எப்போவுமே நார்மலாக வந்து எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பேக்கில் வந்துட்டு நம்ம நெக் மட்டும் கட் பண்ணக்கூடாது, மற்றபடி நார்மலாக நீங்கள் பேக்கில் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, இப்போ வந்து நீங்கள் போட் நெக் ப்ளவுஸ் தைக்கும் போது என்னெல்லாம் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் வச்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு 15.5 ஷோல்டர் வருது அப்படின்னா 15 வருது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 7.5 வந்துட்டு ஷோல்டர் வச்சுக்கணும். அப்படியே ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பேக் வந்து நம்ம எந்த ஒரு ஆல்டருமே பேக்கில் நம்ம பண்ண போகிறது கிடையாது. லைட்டாக ஷோல்டர்கிட்ட மட்டும் ஒரு ஸ்லோப் எடுத்து விட்டுட்டு நம்ம நெக்கு வெட்டாமல் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பேக். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேக் கட்டிங். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சேம் அதுவுமே வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ 3 டாட் ப்ளவுஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ சேம் அதே ப்ராசஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பேக்கில் வந்துட்டு என்ன ஷோல்டர் மெஷர்மெண்ட் வைக்கிறீங்களோ சேம் அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வைக்கணும். இப்போ 7.5 நான் அதில் வச்சுருக்கேன்னா இங்கேயும் 7.5 இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இதான் நம்ம ஷோல்டரா. ஸோ இதிலேருந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ வச்சுருக்கேன், 4.5 சென்டிமீட்டர் வச்சு 4.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு இப்போது எனக்கு வந்து இதோட வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்போது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து 4 இன்ச் இருக்குது. இப்போ இந்த சைட் 4 அந்த சைட் 4 வந்து எனக்கு ஓகே ஆகிடும். இப்போ நான் பேலன்ஸ் அந்த 7.5னா எனக்கு டோட்டலாக வந்துட்டு 15 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஓகேங்களா, இப்போ இந்த சைட் 4 அந்த சைட் 4ன்றப்ப எனக்கு 8 கவர் ஆகிடுச்சு. பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஸோ அந்த 7 இன்ச்சஸை நான் கவர் பண்ணணும் அந்த காலரை வச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த இடத்துல 4.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 4.5 இன்ச்சஸ்னால் இந்த சைடு 4.5 அந்த சைடு 4.5ங்கும் போது எனக்கு 9 இன்ச்சஸ் வருது. நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம், பட் கம்மியாக இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம எக்ஸஸாக வந்துட்டு விட்டு வெட்டிக்கிறதுல தப்பில்லை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ சப்போஸ் 6 இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் 7.5 இருக்கனால இந்த மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து ஒரு 1 or 2 இன்ச்சஸ் வந்து நம்ம இங்கே ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ், மற்றபடி வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. சேம் 3 டாட் ப்ளவுஸில் என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோமோ அதே பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே ஷோல்டரை மட்டும் பேக்கில் என்ன ஷோல்டர் வைக்கிறோமோ அப்படியே அதை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும். எக்ஸ்ட்ரா இங்கே மேலே வந்துட்டு கொஞ்சம் வளர்த்து விடணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி ஸ்லீவு அப்புறம் பட்டி எல்லாமே சேம் நம்ம 3 டாட் ப்ளவுஸ்க்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஃப்ரண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஹால்டர் ப்ளவுஸு. ஸோ வந்து இது வந்து காலர் ப்ளவுஸ் கிடையாது. ஸோ ஹை நெக் ஹால்டர் ப்ளவுஸ். ஓகேங்களா, அப்போ நம்ம கேன்வாஸ்லேயே வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு நெக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்கு வந்து நான் 11 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இங்கே. ஓகேங்களா, 11 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுருக்கேன். எனக்கு வந்து 4.5க்கு மேலே அது காலருக்கு போயிடும். அப்போ என்னோடய நெக்கோட லென்த் எவ்வளோ, 6.25. ஓகேங்களா, 6.25 6.25 தான் என்னோடய நெக்கோட லென்த்து. வித்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ 3 இன்ச்சஸில் நான் இந்த மாதிரி ஒரு ஷேப், இல்லை உங்களுக்கு ஸ்வீட் ஆர்ட் நெக் வேணும்னா ஸ்வீட் ஆர்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நெக் வேணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி ஓகேவா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காலர் வந்து பின்னாடி எவ்வளோ தேவையோ, இப்போ நான் இது வந்து 1 இன்ச் வச்சுருக்கேன். ஓகேங்களா, 1 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு 1.25 வேணும்னா நீங்கள் அந்தளவுக்கு இந்த கேன்வாஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இதில் ப்ரொசீஜர், வேறு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது பார்க்கலாம்.